ஐபிள் கிச்சன். இன்னைக்கு நாம என்ன பார்க்க போறோம்னா, இப்போ நம்ம ஹாட் சம்மர் சீசன்ல இருக்கோம். ஸோ இன்னைக்கு நம்ம என்ன பார்க்க போறோம்னா, see this. What is this? This is a watermelon. Watermelon அல்வா எப்படி செய்ய போறோம் நம்ம இந்த வீடியோல பார்க்க போறோம். வாங்க வீடியோக்குள்ள போலாம். இப்போ நம்ம தர்பூசணி அல்வா செய்கிறதுக்கு ஃபஸ்ட்டு நம்ம என்ன பண்ணணும், ஒரு ஹாஃப் பழம் நான் எடுத்துருக்கேன் தர்பூசணிலேருந்து. அதை இந்த மாதிரி பீசஸாக கட் பண்ணிக்கோங்க. மிக்ஸி ஜாரில் வந்து ட்ரான்ஸ்ஃபர் பண்ணிவிட்டு கிரைண்ட் பண்ணிக்கோங்க. கொஞ்சம் கூழ் மாதிரி அரைச்சி எடுத்துக்கோங்க. ஹாட் சம்மர் சீசனுக்கு நம்ம எப்பயுமே தர்பூசணி வாங்கி ஜூஸ் இல்லைனா தர்பூசணி அப்படியே தான் நம்ம சாப்பிடுவோம். இந்த மாதிரி ஒரு அல்வா அந்த மாதிரி டிஃப்ரெண்ட்டாக செஞ்சு சாப்பிடும்போது குழந்தைங்களுக்கு ரொம்ப இஷ்டமாக இருக்கும். நம்ம சாப்பிட்றதுக்குமே ரொம்ப இன்ட்ரெஸ்ட்டாக இருக்கும். ஓகே, இப்போ கிரைண்ட் பண்ணிக்கலாம். ஓகே, இப்போ வந்து நல்லா கூழ் மாதிரி அரைச்சாச்சு. அதை வந்து நம்ம ஒரு பவுலுக்கு வந்து மாற்றிக்கலாம். இப்போ தர்பூசணி அல்வாவில் நம்ம சுகர் ஆட் பண்ணுறதுக்கு பதிலாக இந்த வெல்லத்தை வந்து சின்ன சின்னதாக இடித்து இந்த மாதிரி இதில் தண்ணி கொஞ்சம் ஊற்றி நம்ம பாகு காய்ச்சி ரெடி பண்ணிக்க போகிறோம். இதுதான் நம்ம அதனோட ஸ்வீட்டுக்கு நம்ம வந்து இதை ஆட் பண்ணுறோம் அல்வாவுக்கு. இப்போ அடுப்பில் வந்து கடாயை வச்சுட்டு கொஞ்சம் ஒரு ஹாஃப் டம்ளர் வந்து தண்ணி ஊற்றிக்கோங்க. நான் 1/4 கிலோ வந்து வெல்லம் எடுத்திருக்கேன். இதில் மிக்ஸ் பண்ணி நம்ம என்ன பண்ணுறோன்னா அந்த பாகு வந்து ரெடி பண்ணிக்கிறோம். நம்ம தண்ணி வந்து இப்போ கொதிக்க போகுது. தண்ணி கொதிக்கிறப்ப போட்டுக்கோங்க, சீக்கிரமாக பாகு ரெடி பண்ணிக்கலாம். நீங்கள் ஒரு ஃபுல் பழம் எடுக்கிறீங்க அப்படின்னு சொன்னால் நீங்கள் வந்து இன்னும் கொஞ்சம் நிறையா 1/2 கிலோ எடுத்துக்கோங்க. இப்போ வந்து நான் ஹாஃப் பழம் தான் எடுத்திருக்கேன் வாட்டர்மெலன். ஸோ அதனால நான் வந்து 1/4 கிலோ வந்து வெல்லம் எடுத்துருக்கேன். பாகு இந்த மாதிரி காய்ச்சியாச்சு. அதையும் நம்ம என்ன பண்ணிக்கணும்னா, சில சமயம் டஸ்ட் இருக்கும் நம்ம கடையில் வாங்குகிற வெல்லத்தில். அதை நம்ம என்ன பண்ணணும்னா இந்த மாதிரி ஃபில்டர் பண்ணி எடுத்துக்கோங்க. நம்ம டீ ஃபில்டர் பண்ணுறதுலேயே நம்ம ஃபில்டர் பண்ணிக்கலாம். தர்பூசணி அல்வாவுக்கு இது கூட நம்ம வந்து கொஞ்சம் தேங்காய் பால் வந்து ஆட் பண்ணணும். நான் வந்து குட்டி குட்டி பீஸாக கட் பண்ணியிருக்கேன் மிக்ஸி ஜாரில் அரைக்கிற மாதிரி. இதை வந்து ஜாரில் போட்டு நல்லா அரைச்சி ஒரு 1/4 கப் அளவு வந்து நமக்கு தேங்காய் பால் வர அளவுக்கு நல்லா அரைச்சி எடுத்துக்கோங்க. இப்போ இந்த மாதிரி தேங்காய் பால் வந்து இந்த கப் அளவுக்கு நீங்கள் அரைச்சி நல்லா ஃபில்டர் பண்ணி எடுத்து வச்சுக்கோங்க. ஸ்டவ் ஆன் பண்ணிக்கோங்க. இப்போ தேவையான எல்லா திங்ஸும் நம்ம ரெடி பண்ணியாச்சு. இப்போ நம்ம வந்து வாட்டர்மெலன் அல்வா எப்படி செய்ய போகிறோம் நம்ம பார்க்கலாம். ஸ்டவ் ஆன் பண்ணிக்கோங்க. கடாய் அடுப்பில் வச்சதுக்கப்புறமா ஒரு ஸ்பூன் நெய் ஊற்றிக்கோங்க. நெய் நல்லா மெல்ட் ஆகும்போதே கொஞ்சம் முந்திரி திராட்சை எடுத்து வச்சுருக்கேன். அதை வந்து நெய்யில் நம்ம வந்து லைட்டாக வறுத்து எடுத்துக்கலாம். லைட்டாக நல்லா ப்ரௌன் கலரில் வறுபட்டதுக்கப்புறமா அதை வந்து ஒரு பிளேட்டுக்கு மாற்றிக்கோங்க. இப்போ அதே கடாயில் நீங்கள் என்ன பண்ணுறீங்கன்னா, நம்ம தர்பூசணி பழத்தை வந்து நல்லா அரைச்சி கூழ் மாதிரி அரைச்சி வச்சுருக்கோம் இல்லைங்களா, அதை வந்து அதில் ஆட் பண்ணிக்கோங்க. அடியில் வந்து நம்ம கொஞ்சம் அந்த சீட்ஸோடு அரைச்சிருந்தோம்னா கொஞ்சம் அதெல்லாம் ஃபில்டராகி இருக்கும். நீங்கள் அதெல்லாம் போட வேணாம், அப்படியே கொஞ்சம் ஃபில்டர் பண்ணி ஊற்றிக்கோங்க. இப்போ நல்லா இந்த கொதி வரும்போதே தேங்காய் பாலும் ஆட் பண்ணிக்கோங்க. தர்பூசணியோட கூழ்மான அந்த இது நெக்ஸ்ட்டு வந்து அந்த வெல்லம் ஊற்றிருக்கோம். ரெண்டும் நல்லா கொதிச்சிட்ருக்கு. அது கூட நம்ம பாகு வடிகட்டி எடுத்து வச்சுருக்கோம் இல்லைங்களா, அதே ஆட் பண்ணிக்கோங்க. மிடில் வந்து நம்ம என்ன பண்ணோம்னா, யூ ஆட் த கீ வந்து நம்ம மிக்ஸ் பண்ணி தான் நம்ம வந்து எப்பயுமே கலரணும். எந்த அல்வா கேசரி அந்த மாதிரி ரிலேட்டடாக வர்றது எல்லாத்துக்குமே வந்து அந்த நல்ல கூழ்மமாக நல்லா டேஸ்டியாக வர்றதுக்கு கண்டிப்பாக நெய் ஆட். இப்போ நம்ம என்ன பண்ணுறோன்னா, இது கூட ஏலக்காய் வந்து நல்லா தட்டி எடுத்து வச்சுருக்கேன். இது ஏலக்காய் பொடி கிடைச்சாலும் நம்ம ஆட் பண்ணிக்கலாம், இல்லைன்னா இந்த மாதிரி தட்டி கூட நம்ம ஆட் பண்ணிக்கலாம். இதில் இந்த ஸ்மெல் வந்து நல்லாயிருக்கும் அல்வாவுக்கு. நெக்ஸ்ட்டு இது கூட அப்படியே நம்ம முன்னாடியே நம்ம இது பண்ணியிருக்கோம் இல்லைங்களா, இந்த மாதிரி
வறுத்து வச்சுருக்கோம் முந்திரியும் திராட்சையும், அதையும் நம்ம இது கூட ஆட் பண்ணிக்கிறோம். இப்போ தர்பூசணி அல்வா ரெடி ஆயிடுச்சு. இந்த மாதிரி கெட்டியான பதம் வந்தோடனே நீங்கள் அடுப்பை ஆஃப் பண்ணி நம்ம பவுலுக்கு ட்ரான்ஸ்ஃபர் பண்ணிக்கலாம். இந்த வெயிலுக்கு நீங்க உங்க வீட்ல எல்லாம் தர்பூசணி வாங்கிருப்பீங்க, அதை வந்து ஃப்ரூட்டா மட்டும் தான் சாப்பிட்டுருப்பீங்க, இல்லைன்னா ஜூஸ் போட்டு குடிச்சிருப்பீங்க. ஒரு சேஞ்சுக்கு நம்ம இந்த மாதிரி ஸ்வீட் அல்வா மாதிரி நம்ம செஞ்சு சாப்பிடலாம்னு சொல்லிட்டு இந்த வீடியோ உங்களுக்காக நாங்க கொடுத்துருக்கோம். இந்த வீடியோ உங்களுக்கு ரொம்ப ரொம்ப பிடிச்சிருக்கும் நாங்க நினைக்கிறோம். நீங்க உங்க ஃப்ரெண்ட்ஸுக்கு இதை கண்டிப்பா ஷேர் பண்ணுங்க, உங்க ரிலேஷன்ஸ்க்கு எல்லாத்துக்குமே ஷேர் பண்ணி என்ஜாய் பண்ணுங்க. இந்த ஸ்வீட்டை இந்த சம்மர்ல சாப்பிட்டு சூப்பரா என்ஜாய் பண்ணுங்க. அது நெக்ஸ்ட் நல்ல வீடியோல உங்களை நாம சந்திக்கிறோம். அது வரைக்கும் பை.